ஹை மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். பிக் பாஸ் சீசனில் வந்த விஜே பார்வதி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்கள மறக்கவே முடியாது. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. உண்மையாக அந்த அறிக்கை பார்க்கும்போது ரொம்ப நல்லாவும் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ அதில் அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பதிவிட வேண்டும் வேண்டாம் என்று அதிக அக்கறையுடன் கூறும் அனைவருக்கும் உங்கள் அன்பும் ஆதரவும் எனக்கு மிகவும் மதிப்புடையது. அதே நேரத்தில் நடந்த அநியாயத்திற்கு பிறகு சில விஷயங்களை என் சொந்த முறையில் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. என் உணர்வுகளையும் எண்ணங்களையும் என் கலை மூலம் பகிர்வதற்கு எனக்கு முழு உரிமை உள்ளது என்று நான் நம்புகிறேன். என்னை சுற்றி பரவும் பணம் கொடுத்து செய்யப்படும் எதிர்மறை பிஆர்களும் தேவையற்ற கதைகளும் என்னை வரையறுக்க முடியாது. அவை என்னை மௌனமாக்கவும் முடியாது. இந்த பதிவும் நீக்கப்படாது. அந்த ரீலும் என் இன்ஸ்டாகிராமில் தொடரும். இறுதியாக ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 9 பற்றி ஒரு 5ஆம் வகுப்பு மாணவன் தனது புரிதலின் அடிப்படையில் கையெழுத்திட்ட ஒரு கடிதத்தில் கூறிய கருத்துக்களை மட்டுமே நான் வெளிப்படுத்தியுள்ளேன். ஆகையால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பகிருங்கள். நான் எப்போதும் சொல்வது போல் எல்லாவற்றையும் பேசுவோம், எல்லாவற்றையும் கேள்வி கேட்போம். சியர்ஸ் டீம் விஜே பாரு இப்படின்னு ஒரு அறிக்கையை அவங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு 5ஆம் வகுப்பு மாணவன் அவங்க பிக் பாஸ் சீசனில் என்னெல்லாம் பண்ணாங்க, அவங்களுக்கு ஆப்போனண்ட்லாம் யாரெல்லாம் இருந்தாங்க, என்னென்ன சுச்சுவேஷனில் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை படித்த அப்புறம் தான் அவங்க இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பார்வதி எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு. ஸோ இப்போவும் அப்படி தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு சில தவறு பண்ணியிருந்தாலுமே அவங்க அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. உண்மையாகவே அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஸோ ஒருத்தர பிடிச்சத எடுத்துப்போம், பிடிக்காத விட்டுருவோம். அவ்வளோதான் மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.